இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 2 வருடங்களுக்கு முன்பு திருமணத்துக்காக மேட்ரிமோனி இணையதளம் ஒன்றில் மாப்பிள்ளை தேடிய ஐதராபாத்தை சேர்ந்த போகிரெட்டி என்பவர் த்ரிஷாவுடன் அறிமுகமானார். 5 ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் உரிமையாளரான த்ரிஷாவுக்கு சைதன்யா ரெட்டியின் புரோஃபைல் புகைப்படங்களை பார்த்ததும் பிடித்து போனதாக கூறப்படுகிறது. 2 ஆண்டுகளாக 2 பேரும் காலிங் மற்றும் சாட்டிங் செய்து வந்த நிலைமையில் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடைய பிசினஸில் முதலீடு செய்யுமாறு த்ரிஷாவிடம் சைதன்யா கூறியதாகவும் அதன் பேரில் த்ரிஷா UPI மூலம் 40 லட்சம் ரூபாய் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. பணத்தை பெற்றுக்கொண்ட மறுநாளே சைதன்யா ரெட்டி த்ரிஷாவை பிளாக் செய்ததாகவும் கூறப்படுகிறது. சைதன்யா ரெட்டியை எப்படி தொடர்பு கொள்வது என்று தெரியாமல் தவித்த த்ரிஷா அவருடைய மேட்ரிமோனி புரோஃபைலுக்கு சென்று தேடிய போது அதில் வேறு ஒரு மொபைல் எண் கிடைத்துள்ளது. அந்த எண்ணை தொடர்பு கொண்டதும் அதில் தெலுங்கு மியூசிக் சேனல் ஒன்றில் தொகுப்பாளரான பிரணவ் சில்சா என்பவர் பேசியுள்ளார். சைதன்யா ரெட்டி பற்றி விசாரித்த த்ரிஷாவிடம் மோசடி நபர் ஒருவர் தம்முடைய புகைப்படங்களை பயன்படுத்தி போலி மேட்ரிமோனி கணக்கு உருவாக்கி இருப்பதை அறிந்து விளக்கிய பிரணவ் இது பற்றி ஐதராபாத் சைபர் செல்லில் தாம் புகார் செய்திருப்பதாக கூறியுள்ளார். அதற்கு அந்த த்ரிஷாவோ, எனக்கு 40 லட்சம் ரூபாய் பணம் போனது பற்றி கூட கவலை இல்லை, ஆனால் தான் விரும்பியது புகைப்படத்தில் இருந்த பிரணவைதான் என்று தெரிவித்த த்ரிஷா தன்னை மணந்து கொள்ள வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து த்ரிஷாவின் எண்ணை பிளாக் செய்துள்ளார் பிரணவ். அதாவது இந்த சைதன்யா ரெட்டி அப்படின்னு நான் ஒருத்தனை சொன்னேன் பார்த்தீங்களா, அவன் இந்த பிரணவோடைய ஃபோட்டோவை தான் அதில் போட்டிருந்திருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதன் பிறகும் பிரணவ் மீதான காதலை கைவிட மனமில்லாத த்ரிஷா தம்முடைய அலுவலகத்தில் பணிபுரியும் தொழில்நுட்ப நிபுணர் ஒருவருக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்து பிரணவின் காரில் ஆப்பிள் ஏர்டேக் என்கின்ற GPS கருவியை பொருத்தி அவருடைய நடமாட்டத்தை கண்காணித்து ஆட்களை வைத்து கடத்தியதாக கூறப்படுகிறது. த்ரிஷாவின் அலுவலகத்துக்கு பிரணவை தூக்கி சென்ற அவர்கள், முதலாளி அம்மா எப்போது கால் செய்தாலும் எடுத்து பேச வேண்டும், எங்கே கூப்பிட்டாலும் சென்று பார்க்க வேண்டும் என்று மிரட்டி அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது. உதைத்தாங்க முடியாமல் அவர்கள் சொன்னதையெல்லாம் ஒப்புக்கொண்ட பிரணவ் அவர்கள் பிடியிலிருந்து தப்பித்து காவல் நிலையத்தில் சென்று இது பற்றி புகார் அளித்திருக்கிறார். அதன் பேரில் த்ரிஷா மற்றும் கடத்தலில் அவருக்கு உதவிய அடியாட்கள் 4 பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடம் தற்போது விசாரணையும் நடத்தி வருகிறார்களாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.